மக்களே நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜே பிரியங்கா அவர்கள், பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள், தீபக் அண்ணா அவர்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் கெஸ்டா வந்து வந்திருந்தாங்க கொட்டல் ஸ்டார்ஸுக்கு. அப்ப அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திவாகர் அவர்களையும் சரி விஜே பார்வதியையும் சரி அவங்க வச்சு செஞ்சிருப்பாங்க, வச்சு கலான்னு கலாய்ச்சிருப்பாங்க. கலாய்க்கிறத தாண்டி வந்து என்ன அப்படின்னா எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல இப்படி ஒரு 3 பிரபலமான நபர்களை உள்ளுக்குள்ள போட காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்த ஷோ வந்து அவ்வளவு தூரம் கெட்டு போய் கொண்டிருக்கு. அதனாலதான் வயல் கார்டு என்ட்ரி தரமான இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வயல் கார்டு என்ட்ரியை ஸ்ட்ராங்கா போட்டாங்க. மக்களுக்கு பிடித்த நபர்கள், அறிவான நபர்கள், மூல வளர்ச்சி உள்ள நபர்களா வந்து போட்டாங்க. அதை தாண்டி வந்து இப்ப தீபக், பிரியங்கா, மஞ்சரி அப்படியான நபர்களை போட காரணம் உள்ளுக்குள்ள இருக்கிற முக்கியமா விஜே பார்வதி, திவாகர் இந்த 2 அசிங்கங்கள் பண்ற விடயங்கள். அப்ப இதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஷோ வந்து இன்னும் அப்படியே ஹைப்பு கீழே கிடக்கிறத அப்படியே மேல வைத்திடணும். அதை வந்து விஜய் சேதுபதியோட வீக்கெண்ட் எபிசோட், சாட்டர்டே எபிசோட் தூக்கி விட்டுச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி திவ்யா, பிரஜின், சந்திரா, முக்கியமா திவ்யா வேற லெவல்ல தூக்கி கொண்டு போறாங்க. அண்ட் இப்போ உள்ளுக்குள்ள வந்து கெஸ்ட். அப்போ அப்படி இருக்கக்குள்ள அங்க வந்த கெஸ்ட் வந்து என்னத்தை மீன் பண்ணி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்றது இந்த திவாகர் கிட்டையும் விஜே பார்வதியையும் சரி வச்சு செஞ்சிருப்பாங்க, கலாய்ச்சிருப்பாங்க, கேவலமா பண்றீங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னுடைய தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் 13 வயசு 14 வயசு குழந்தைகளுக்கு கூட புரிஞ்சுது அவங்க என்னத்தை சொல்றாங்கன்னு. ஆனா அது அவங்க சொல்றது புரியாம திவாகர் இருக்கிறாரா அப்படின்னு அதை நம்மளால நம்ப முடியுமா? திவாகர் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாவே சொல்லி கொண்டிருக்காரு, பிரியங்கா என்ன அப்படி போயிருந்தாங்க, ஷோ நல்லா போகுது, நம்மள மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த பிஜேபி அப்படின்னு. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள எத்தனை பைத்தியங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. சரி, அப்ப அதுங்க திவாகர் தன்னோட மனசுக்குள்ள நினைக்கிறது வேற, இல்ல திவாகர் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு அடுத்தவங்கிட்ட போய் இவர் வந்து இவர்கிட்ட பைத்தியக்காரத்தனத்தை வச்சுக்கிறது வேற. ஆனா அப்ப பிரஜின் அவர்கள் அங்க வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க, கூட்டி கொண்டிருக்கக்குள்ள இந்த திவாகர் வேணும்னு என்ன பண்ணுவாருன்னா பைத்தியக்காரங்க பொய் சொல்லுவானுங்க, பைத்தியக்காரங்களுக்கு என்ன பார்த்தா பொறாம, பிரியங்காவே என்ன புகழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சனைத்தான் குறி வச்சு சொன்னாரு. இந்த விடயத்தை நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா அவர்கள் வெளியில செஞ்ச பல கேவலங்கள். திவாகர் அவர்களுக்கும் அந்த ஒரு பெரிய சேனல் ஒரு ஆங்கர் ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டுட்டு இவர் நவீன் அவர்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு இடையில ஒரு இதுதான் ஆரம்பம். அப்போ அதுல நவீன் அவர்கள் வந்து வச்சு செய்ய அவர் வந்து அப்படி ஒரு செருப்பால் அடிக்காத குறை வெளியில போவாரு. அப்ப மானமுள்ள ரோசமுள்ள அதெல்லாம் விடுங்க, உண்மையான மனித பிறவி என்ன பண்ணிருக்கோம், இனிமேல் இப்படியான இன்டர்வியூ போக கூடாதுப்பா அப்படின்னு மட்டும் பண்ணிருப்பாங்க. படிச்சவங்களோ படிக்காதவங்களோ கொஞ்சமாவது சோத்த தின்றவன் என்ன பண்ணுவான், இனிமேல் வந்து இப்படியான இதுக்கு போக கூடாதுன்னு. ஆனா திவாகர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் 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 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வீடியோ கிட்ட வந்துச்சு அவரை இன்டர்வியூ எடுக்கிறது பண்ற மாதிரி. அதெல்லாமே அவர் காசு வாங்கி போட்டு என்ன திட்ட போறியா, திட்டு என்ன அசிங்கப்படுத்த போறியா, திட்டு 5000 ரூபா 10,000 ரூபா அப்படின்னு வாங்கி தின்னு இப்ப பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கேன் தான் திவாகர். சரியா? அப்ப திவாகருக்கு வந்து வெளியில மக்கள் கழுவி ஊத்துறாங்க, மக்கள் வந்து செருப்பால் அடிக்கிறாங்க, இவருடைய விடயத்தை கிரிங்கன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறது தான் திவாகர். அப்ப அதே விடயத்தை தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் பண்றாரு. சோ அப்ப திவாகருக்கு மூல வளர்ச்சி இல்ல, அறிவு இல்ல அப்படின்னா இல்ல, எல்லாமே இருக்கு. அவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட். அப்ப அவருக்கு அந்த சைக்காலஜிஸ்டும் அதுல ஒரு பாட்டை வந்து படிச்சிருக்காரு. சோ அப்ப அவர் வந்து என்ன யூஸ் பண்றாருன்னா தான் பைத்தியம் மாதிரி நடிச்சு தான் ஒரு கனவுலகத்தில் இருக்கிற மாதிரி அடுத்தவங்களை பைத்தியமாக்குறாரு, அடுத்தவங்களை மெண்டல் ஆக்குறாரு. பொதுவா வந்து ஒரு இது இருக்கு மக்களே, சத்தியமா நான் சொல்றேன். இப்ப ஒருத்தன் நடந்து போறான்னா மக்களுக்கு எந்த இதுவுமே வராது. ஆனா அந்த நடந்து போனவன் சைக்கிளை வந்து அவன் உழைச்சி வாங்கிட்டான், இல்ல யாராவது கிஃப்டா கொடுத்து வாங்கிட்டான்னா அடுத்த செகண்ட் அவன் மேல பொறாம வரும். அந்த சைக்கிளை போனவன் இல்ல வேற மக்களுக்கு இன்னொருத்தன் சைக்கிளை போனவன் பைக் வாங்கிட்டான்னா அவனை பார்த்து பொறாம வரும், அவன் மேல அவனை ஒரு வில்லனா பார்ப்பாங்க. அப்ப மோட்டார் பைக் வாங்கினவன் காரை வாங்கினா எப்படி இருக்கும்? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள திவாகரோட தோற்றம், திவாகர் அவர்கள் பண்ற விடயத்தை இப்ப பிரஜின் அவர்கள் ஒரு எதிர்த்து கேட்கக்குள்ள இவர் வந்து ஒரு கோமாளித்தனமா ஒரு அப்பாவித்தனமா பேசுற மாதிரி ஒரு விடயத்தை பண்ணைக்குள்ள இவர் தூண்டி விட்டு போட்டுருக்குள்ள அவங்க கேட்க வருவாங்க, ஏன் யார பைத்தியம்னு சொன்ன, என்னத்துக்கு சொன்ன அப்படின்னுக்குள்ள. அப்ப பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும்னா இங்க பிரஜின் கெட்டவரா இருக்கும், இவர் அப்பாவியா இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி இப்படின்னு இருப்பாரு. அப்ப இங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு உண்மையா ஒரு உண்மையா உழைப்பால வந்தவங்கள உண்மையான ஒரு நபர்களை பத்தி பைத்தியமா, லூசு, பேட் கேரக்டர் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா கோபம் வரும். அப்ப அவங்க கேட்கக்குள்ள சில மக்களுக்கு பார்க்கக்குள்ள இவர் வந்து ஒரு நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு, ஐயோ இவர் பாவம்யா இப்படி இருக்காரு, இவர் இப்படி கேட்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும்.
இதுதான் சைக்காலஜி அந்த விடயத்தில் இவர் வந்து அட்டாக் பண்றாரு. இதை தாண்டி பிஆர் டீம், திவாகரோட பிஆர் டீம், அவனுங்க எபிசோட் எல்லாத்தையும் கொண்டு போக மாட்டாங்க. குறிப்பிட்ட காட்சியை மட்டும் எடிட் பண்ணி அதுலேயும் சில எடிட்டிங்கை வந்து பண்ணி கொண்டு போவாங்க, வைரல் பண்ணுவாங்க. மக்களை இந்த வினோத்துக்கு, கானா வினோத்துக்கு ஓட் வருது இல்லை, அதில் ஓட் போடுறதுல ஒரு 35% பிஆர் டீம் போட்ஸு, நீதி 35-40% என்ன தெரியுமா, ரீல்ஸை பார்த்துட்டு ஓட் போடுறது. பல பேர்கிட்ட கேட்டிருக்கோம், அவங்க சொல்றாங்க எபிசோட் பார்க்குறீங்களா, இல்லை ரீல்ஸ் பார்த்தேன் வினோத்துக்கு போடுறேன். அப்படி அந்த பிஆர் டீம் வேலை செய்யுது. அதைத்தான் இந்த திவாகர் என்ன பண்றாருன்னா தூண்டி விடுறாரு. இந்த பைத்தியக்காரன் பேட் கேரக்டர்னு பேசி போட்டு அவங்க பேச வரைக்கும் அப்படியே நடிக்கிறாரு. அப்ப வெளியில இருக்கக்குள்ள யார் மேல தப்பா தோணும், அது தப்பா தோன்றது வேற, ஆனா தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. கட் பண்ணி எடிட் பண்ணி ரீல்ல போட்டுருவோம், திவாகருக்கு நடந்த அநியாயம் இங்க பாரு பிரஜினை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நேற்று நைட்டு லைவ்ல நடந்த ஒரு வீடியோ. திவாகர் வேணுமின்னே பிரஜின் அவர்களுடைய காதில படுற மாதிரி பைத்தியக்காரங்க வந்து பொய் சொல்லுவானுங்க, அறிவில்லாதவனுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாரு. ஆல்ரெடி இதற்கு முதல் பிரஜின் அவர்களையும் பிரஜின் அவர்களுடைய மனைவி சந்திரா அவர்களையும் பேட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இந்த படித்த மனிதர் சொல்லியிருக்காரு. ஏன் வந்து அவர் சொன்னாரு தெரியும், அப்படி சொன்னா தான் இவங்க ட்ரிகர் ஆகும். ஒரு அதாவது கேம்ல ஒருத்தங்களை சொல்றது வேற, ஒருத்தங்க தப்பு பண்ணா நீ தப்பு பண்ணிட்டான்னு சொல்றது வேற. ஆனா ஒருத்தரோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னுக்குள்ள, அதுவும் ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொன்னா அதோட எங்க அவர் கோத்து விடுறாரு, எங்க வந்து அவர் கனெக்ட் பண்ண பாக்குறாரு. சோ அப்ப இதெல்லாம் திவாகர் தெரிஞ்சுதான் பண்றாரு. ஒருத்தருடைய எமோஷனல, ஒருத்தருடைய அந்த உணர்ச்சியை தூண்ட விட்டுட்டு அவங்களுக்கு கோத்தை வர வச்சு போட்டு தான் விக்டிம் கார்டு வந்து பிளே பண்றாரு. உள்ள வெளியில அவர் செட் பண்ண பிளேயர் டீம் வந்து அதை கட் பண்ணி ரீல் போட்டு வேற லெவல்ல பண்றாங்க. இதுதான் முந்தா நாள்ல இருந்து பிரஜின் மேல ஒரு நெகட்டிவிட்டியை கிளப்புறதுக்கு இந்த பிஆர் டீம் ஒர்க் பண்ணுது. பிரஜின் ஆட்டிடியூட் பண்றாரு, பிரஜின் கோபக்காரரு, பிரஜின் அடுத்த ஆர்னவ் அப்படின்ற மாதிரி எல்லாம் எலும்பு துண்டு கவர கூட்டம் தான் பண்ணி கொண்டிருக்கு மக்களே. சரிங்களா, இது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு அறிவிருக்கிற மக்கள், நல்ல மக்கள் தயவு செய்து டேக் பண்ணுங்க. சேதுவண்ணா பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனா பிஆர் டீம் என்ன பண்ணுதுன்னா சில ரீல்ஸை கட் பண்ணி சேதுவண்ணாவை டேக் பண்ணி கொண்டிருக்கு. இப்ப நம்மளும் வந்து டேக் பண்றதுல தப்பே இல்லை மக்களே. சரிங்களா, அதான் நான் சொன்னேன் மக்களே, நம்ம 10 அறிவான நபர்களோட ஆர்கியூமெண்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஆனா 2 பேர்கிட்ட நம்ம வந்து வச்சுக்க கூடாது. ஒன்று வந்து ஒரு கேட்டகரி முட்டாள், குடிகாரன், பைத்தியக்காரன், மனநோயாளி, இவங்கிட்ட வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் வச்சுக்க கூடாது. நம்மளை வந்து முட்டாள் பைத்தியக்காரன் ஆயிடுவான். இன்னொன்று தூங்குற மாதிரி நடிக்கிறவன், அவனை எழுப்பவே முடியாது. இந்த 2 கேட்டகரியில் நம்ம ஆர்கியூமெண்ட் வச்சிருக்க கூடாது, டைரக்டா முடிவே எடுத்துரும். சரிங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 9ல பயங்கரமான இப்படி ஒரு டாக்ஸிஸா இருக்க காரணம் இந்த திவாகர், விஜய் பார்வதி, இந்த 2ஐயும் தூக்கி எறிஞ்சிட்டா ஷோ நல்லா இருக்கும், வீடு சுத்தமா இருக்கும். சரிங்களா, சோ மக்களை இதுதான் நேற்று லைவ்ல நடந்தது. பிரஜின் அவர்கள் மேலேயோ சந்திரா அவர்கள் மேலேயோ எந்த தப்புமே இல்லை. இது வந்து வாண்டட்டா இந்த 2மே வந்து பண்ணுது. இந்த வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பித்து வைத்தது யாருன்னா விஜய் பார்வதி, திவாகர். ஆரம்பிச்சு வச்சு போட்டு அவனுங்க போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்டா வெளியில இருக்க பிஆர் டீம் வந்து என்ன சொல்லும், இவங்க ஆரம்பிச்சதை விட்டுருவானுங்க. ஆனா அவங்க பேசின வார்த்தையில வச்சு போட்டு இங்க பாரு எப்படி பேசுறான், இங்க பாரு எப்படி பேசுறான் அப்படின்னு கோத்து விடும். இதுக்கு மேல இந்த சீசன்ல இப்படி ஒரு தரம் கட்ட செயல்கள் இல்லை. அது வந்து ஒரு ஹெல்த்தியா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க வந்து இந்த கோமாளிகளை போட்டு நாரடிச்சு கொண்டிருக்காங்க. நன்றி.